மதீனா மாநகரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுன் நபவி மாபெரும் சிறப்புக்குரியது. அந்த பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய உறங்கி கொண்டிருக்கக்கூடிய நபியை சந்திக்க வர்றான் என்ற உணர்வோடு கூடி அதிகமான முறையில் ஸலவாத் ஓதிக்கொண்டு வரணும். நம்ம ஊரில் இருந்து ஃப்ளைட்டில் பஸ்ஸில் புறப்படக்கூடிய நேரத்திலேருந்து அதுக்கு முன்பிருந்து அதிகமாக ஸலவாத் ஓத ஆரம்பிச்சிடணும். ஓதுவதன் காரணமாக நபியினுடைய தரஜா அல்லாஹ் கூற்றான் என்பது வேறொரு பக்கம், நம்மளுடைய சுயநலம் அதில் நிறையவே இருக்குது. காரணம், அதன் காரணமாக நபியினுடைய ஷஃபாத் சிஃபாரிசு கிடைக்கும் சொர்க்கம் போகிறதுக்காக வேண்டி. நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பான், நம்மளுடைய துஆக்களை அங்கீகரிக்கிறான், நம்மளுடைய கவலைகளை அல்லாஹ் போக்குறான். இந்த மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் இந்த ஸலவாத் ஓதுவதன் காரணமாக கிடைக்கிது. என அவனுடைய ரஹ்மத் நமக்கு மீது இறங்குது. எனவே அதிகமாக ஸலவாத் ஓதி கொண்டிருக்கணும். இதுக்கு தஸ்பீஹ் வேணும், கையால் என்னன்னு தேவையில்லை. வாயில் எப்போ பார்த்தாலும் நம்ம சமையல் நிற்கிறோம், ஆஃபீஸில் இருக்கும்போது கூட வாயில் முணுமுணுத்து கொண்டிருக்கணுங்கிறது பொதுவான ஒரு செய்தி. பிரத்யேகிச்சு மதீனா வரும் பொழுது இதில் அதிகமாக நம்ம ஓதிக்கொண்டிருக்கணும். மஸ்ஜித் நபி வந்ததுக்கப்புறம் அங்கே தொழுகக்கூடிய ஒரு தொழுகை அப்படிங்கிறது 1000 மடங்கோட நன்மை கூடுதலாக கிடைக்கும். அதாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பள்ளியில் போய் ஒரு லோஹர் தொழுகிறோமா, 1000 நாள் தொழுதால் எவ்வளோ பெரிய நன்மையோ அதை விட பன்மடங்கு நன்மை கிடைக்கும் ஒரே ஒரு லோஹர் இங்கே தொழுகும்போது. ஒரு தொழுகைக்கு 1000 விட கூடுதல் நன்மை. எனவே மதீனா வந்ததுக்கப்புறம் இந்த குபா பள்ளியாசல் போகிறது அல்லது மார்க்கெட் போகிறது எங்கேனாலும் சரிதான், எந்த காரணம் வைத்தாலும் 5 வக்து தொழுகை மஸ்ஜித் நபியில் தவறாமல் பார்த்துக்கணும். மற்ற நேரங்களில் தான் மார்க்கெட்டுக்கோ அல்லது குபா பள்ளியாசல்களோ எல்லாம் போய்க்கணும். வக்து தொழுகை 5 வக்தில் இங்கே தான் தொழுகணுங்கிறது கவனத்தில் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு வக்து நம்ம தொழுத 1000 மடங்கு நன்மை அதிகம் அப்படின்னா, ஒரு வக்து தவற விட்டாலும் 1000 நாட்கள் அந்த தொழுகையை தவற விட்ட மாதிரி ஒரு கை சேதம். எனவே வக்து இங்கே தவறாமல் பார்த்துக்கொள்ளணும். இந்த பள்ளியில் தான் தொழுகணும்.